மாலை வணக்கம். காவேரிப்பட்டினம் ஒரு பெண்மணி தியானத்தை குறித்து நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. குருவே, உங்களுடைய வீடியோக்களை பார்த்து தியானம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டு நீங்க சொன்ன விபாசனா தியானத்தை மேற்கொண்டு வருகின்றேன். ஆன்மீக பயிற்சிக்கு குரு தேவை அப்படின்னு நான் நிறைய தேடிட்டு இருந்தேன். எல்லாருமே பணத்துக்காக பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர மற்றவங்க மனசை போய் தொடரணும்னு யாருக்குமே இல்லை. உங்க வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு. உங்களை நான் குருவா எடுத்துட்டு இருக்கேன். நீங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த விபாசனா தியானத்தை நான் மேற்கொண்டு வர்றேன். ஆனா என்னால கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தேன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால சிந்தனை இல்லாம இருக்க முடியல. கெட்ட கெட்ட சிந்தனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது தெரியல. நீங்க சொன்ன இந்த கேண்டில் திராட்டக்காக நான் பிராக்டிஸ் பண்ணா கூட அதிகமான சிந்தனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன போன் மூலியமா கான்டாக்ட் பண்ணி இந்த கேள்வியை கேட்டப்ப அவங்க கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, அம்மா வீடியோ பார்த்து எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். குருவே, இப்பதான் 2 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அப்பவே சொல்லியிருக்கேன், வீடியோக்களை பார்த்து சடனா எதுவுமே பண்ண போகாதீங்க. என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன செய்யறதுனாலும் தயவு பண்ணி எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ன கேட்டீங்கன்னா நான் கரெக்டா உங்களுக்கு சொல்லுவேன். தியானம் அப்படிங்கிறது 7வது படிக்கட்டு யோகத்துல, ராஜயோகத்துல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. 8வது படிக்கட்டு, கடைசி படிக்கட்டுக்கு முன்னாடி படிக்கட்டு தான் தியானம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 படிக்கட்டை விட்டுட்டு எடுத்த எடுப்புலயே நீங்க 7வது படிக்கட்டுக்கு போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு சிந்தனை இல்லாம இருக்கும்? கண்டிப்பா சிந்தனை வரும். இந்த யம நியமங்கள்ங்கிறது மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தக்கூடிய நியமங்கள். மனது பக்குவப்பட வேண்டும் 100%. கெட்ட சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கணும், பொறாமை, பொச்சரிப்பு, காம, குரோத, லோப, மோக, மத ஆச்சரியங்கள் தலைவிரித்து விளையாடிட்டு இருக்கிற டைம்ல நீங்க தியானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா கெட்ட எண்ணங்கள் தான் வருமே தவிர நல்ல எண்ணங்கள் வராது. ஃபர்ஸ்ட் மனசு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சுரப்பிகள் சரியா வேலை பண்ணணும். அங்கங்களில் இருக்கும் உறுப்புகள், உடலில் இருக்கும் உறுப்புகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மனது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதெல்லாம் பண்ண பின்னாடி தான் நீங்க தியானம் பண்ணணும். எழுத்துலேயே யாரோ ஒருத்தர் தீட்சை கொடுக்குறாங்க, வீடியோ பார்த்துட்டு யூடியூப்ல பிரசன்னா குருஜி போட்டிருக்கிறாரு, தியானத்தை பத்தி 50 வீடியோ போட்டிருக்கிறாரு, எந்த தியானத்தை பண்றதுன்னு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க. எழுத்துலேயே தியானத்துக்கு உட்காராதீங்க. தியானம் செய்யும் வழிமுறைகள் எப்படின்னா அப்பவே சொல்லியிருக்கேன். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமம். சோ இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். திருப்பி சொன்னதே சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு காத்தால எழுந்த உடனே மலம் விசர்ஜனை செய்து பல் துலக்கி குளிக்கிறதுனா குளிச்சுட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு பிராணாயாமத்தை பண்ணிட்டு அப்புறமா நீங்க தியானத்துக்கு உட்காரணும். காத்தால எழுந்து நம்பர் 1 and 2 எல்லாம் முடிச்சுட்டு முகத்தை அலம்பிக்கிட்டு கண்ணு மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா தியானம் பண்ண முடியாது. ரத்த சலனம் நல்லா இருக்கணும். 2 மூக்கு ஓட்டை இல்லையும் காத்து போகணும். ஸ்வரயோகம்னு வீடியோ போட்டிருக்கேன். கண்ணு மூடிக்கிட்டு பண்ணாதீங்க. ஒரு மூக்கு எப்பவுமே ஒரு மூக்கில் தான் காத்து போகும் வரும். 2 மூக்கையும் காத்து போய் வரணும். அந்த மாதிரி வந்த பின்னாடி தான் நீங்க உட்காரணும் தியானத்துக்கு. இதெல்லாம் செய்யாம நீங்க தியானத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக வரும். இந்த கேண்டில் திராட்டகான் போட்டது அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணணும். கேண்டில் திராட்டகா தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அந்த தாரணைங்கிறது அதுதான். அதை நீங்க திரும்ப பண்ணாதான் உங்களால தியானம் பண்ண முடியும். சிந்தனையற்ற நிலை கிடைக்கும்.
எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்பா பழகுங்க, யாரிடத்திலும் வெறுப்ப காமிக்காதீங்க, பொறாமையா இருக்காதீங்க, மற்றவருடைய பொருட்களுக்கு ஆசைப்படாதீர்கள். இதுதான் யமம் நியமம். இதெல்லாத்தையும் பரிபாலிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வராது. ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க, ஒரு குருவினுடைய கான்டாக்ட் எப்பவும் வச்சுக்கோங்க. சத்சங்கங்கள், பஜனைகள், நல்ல நல்ல ஆன்மீக புஸ்தகங்களை வாங்கி படிங்க. நாமஜபத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, கடவுள் நாமஜபத்தை. நல்ல நல்ல கடவுள் போட்டோவை வீட்டுல போட்டு வைங்க, குருமார்கள் போட்டோவை வீட்டுல மாட்டி வைங்க. யாரை நீங்க குருவா ஏத்துக்கிறீங்க அந்த குருவனுடைய போட்டோ ஒண்ணு உங்க வீட்டுல நீங்க மாட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சிந்தனை நேர்மையான சிந்தனைகள் வருமே தவிர கெட்ட சிந்தனைகள் வராது. மனசு தூய்மை அடையும். நன்றி, வணக்கம்.